ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்றைக்கி 22/6/2023 வியாழக்கிழமை. சித்த அமிர்த யோகம். இன்றைக்கி சோபகிருத்து வருஷம் ஆனி மாதம் 7ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்தேன்னா 1.5-3 ராவு காலம். சதுர்த்தி திதி. சதுர்த்தினா அமாவாசையிலேருந்து வளர்பிறையில் இருக்கக்கூடிய 4வது நாள் இன்றைக்கி. சதுர்த்தி சாயந்தரம் ஒரு 4:30-5 மணி வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி வருது. நட்சத்திரம் பார்த்தோன்னா ஆயில்ய நட்சத்திரம். நாளைக்கு கார்த்தால் ஒரு 4:30-5 மணி வரலாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தோன்னா உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம் கேட்டை ரேவதின்றது புத பகவானுடைய நட்சத்திரம். 17 வருஷம் இந்த இதில் பார்த்தோன்னா இந்த தசாகாலங்கள்னு பார்த்தீங்கன்னா 17 வருஷம் புத பகவானுக்கு கொடுத்துருக்கு. சுக்கிர பகவானுடைய அணியில் வரக்கூடியவர் புத பகவான். புத பகவான் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால் சுபர், தனித்த புதன் சுபர். ஆனால் பாவர்களுடைய சேர்க்கை பாவர் ஆக்கிடும். அதனால் பாதி சுபர்ன்ற கணக்கில் தான் எடுத்துப்பாள். சந்திர பகவான் எப்படியோ பௌர்ணமியில் சுபர், தவிர அமாவாசையில் அசுபராக இருக்கிறாரோ அந்த மாதிரி புத பகவான் அவர் சேரும் இடத்தை பொறுத்து அவர் சுபத்துவம் அசுபத்துவமும் வரும். புத பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் ஒரு அதீதமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர் புத பகவான். அதீதமான அறிவாற்றல்னால் எப்படின்னா, எந்த ஒரு நுண்ணிய நுணுக்க அறிவுகள் வரணும் அப்படின்னாலும் ஜோதிஷம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த, கணிதம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் புத பகவானுடைய ஆதிக்கம் இருக்கணும். புத பகவானுடைய ஆதிக்கம் இருந்தால்தான் கணிதம், எண்கணிதம், இந்த லாஜிக்கல் திங்கிங் இது எல்லாமே வரும். ஜோதிஷம் புத பகவான் நல்லபடியாக இருக்கும் பொழுது ஜோதிஷம் நிச்சயமாக வரும். அனலிட்டிக்கல் மைண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அது மாதிரி இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஜோதிஷம் வரும். ஆனால் அதை கற்றுக்கொள்ள முடியும். பலன்கள் சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய அருள் வேணும். குரு பகவானுடைய அருள் வரணும் அப்படின்னா குரு நல்ல பொசிஷனில் இருந்து அவர் நல்ல புதனோட சேர்க்கையோ, இல்லை குருவும் புதனும் ஒருவருக்கு ஒரு நல்ல பார்வையில் இருந்தாலோ, இல்லை நல்ல உங்களுடைய லக்னத்துக்கு குரு நல்ல சுபராக இருந்தாலோ, லக்னத்திலேயே இருந்தாலோ, 2ஆம் இடம் வலுப்பெற்று போனாலோ, இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் வரும்பொழுது புதனும் நல்லபடியாக இருந்தாரேயானால் நீங்கள் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர், அதாவது ஜோசியராக இருந்து பலன்களையும் நல்லபடியாக சொல்ல முடியும். புதன் மட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு அனலிட்டிக்கலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ணக்கூடியவராகவும், அதன் மூலியமாக புத்தகங்கள் எழுதக்கூடியவராகவும், அந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணி பெரிய அளவுக்குள்ள வரக்கூடியவராகவும் இருப்பீங்க. இதில் 2 வகை இருக்குது உங்களுக்கு. அதாவது பலன்கள் சொல்லணும்னா ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு முன்னாடி இருக்கிறவாளுடைய பிரச்சனைகள் என்னன்றதை அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடியது குரு பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் வரும். இல்லைன்னா வர்றது கஷ்டம். நீங்கள் அனலைஸ் எல்லாம் பண்ணலாம். புதனுடைய இது இருந்ததுன்னா அனலைஸ் எல்லாம் பண்ணலாம், எல்லாத்தையும் எழுதலாம். ஆனால் அவளுக்கு உண்டானதை டக்குன்னு அவளுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். டக்குன்னு அது ஞானத்தில் வராது. அதனால தான் ஜோதிடம் படிக்கிறவா, ஜோதிடத்தினுடைய இது இருக்கிறவாளுகள்லாம் பார்த்தாலேனால் புதன் நல்லபடியாக இருக்கணும், கேது நல்லபடியாக இருக்கணும், ராகு குருசாரம் வாங்கியிருந்தாலும், ராகு தசை நடந்தாலும், குரு பகவானுடைய தசை நடந்தாலும், இந்த மாதிரியான விஷயங்கள் 9ஆம் இடத்து தசை நடந்தால் இவெல்லாம் ஜாதகத்தை ஜோசியம் பார்க்குறதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அவர்களுக்கு குருவோட சேர்ப்பு இருந்ததேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா வியாழக்கிழமை வேறு, 1.5-3 ராவு காலம். வியாழக்கிழமை அன்றைக்கி குரு வாரமே. அதனால் புத பகவானுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி. இந்த 3க்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான். இந்த இதில் பார்த்தோம்னா விம்சோத்ரிகால தசாவில் பார்த்தேனால் 120 வருஷத்தில் 17 வருஷம் இந்த புத பகவானுக்கு கொடுத்துருக்கு. பொதுவாகவே பார்த்தேனால் இவர் 2 கேந்திரங்களுக்கு அதிபதி. கேந்திரம்னா அந்த கார்னர் கட்டங்கள் இருக்குல்ல, அதாவது கேந்திரம்னா 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது. 4, 7, 10 கேந்திரம்னு சொல்லுவோம். இந்த ஜாதக கட்டத்தில் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான். கன்னியில் மூல திரிகோணமாகி ஆட்சி பெற்று
உச்சமும் பெறுகிறார். அவர் பெரிய விசேஷம். மீனத்தில் வந்து நீச்சம் பெறுறார். அதனால் வந்து பார்த்தோம்னா மீனத்தில் நீச்சம் பெறும்பொழுது சுக்கிர பகவான், அதாவது கலைத்துறை, அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரி, கலைத்துறை, இதெல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, உலக இயல் துறை மொத்தத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது வந்து சுக்கிர பகவான். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாரேனால் அறிவு மழுங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து அந்த இடத்துல வந்து புதன் நீச்சமாகும். அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடமான கன்னியா ராசியில் பார்த்தேன்னா சுக்கிர பகவான் நீச்சப்பட்டு போடுவார். அதனால் வந்து அறிவுக்கு அழகு என்பது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி அழகுக்கு போகும்பொழுது அறிவை பற்றி சிந்திப்பது கிடையாது. அதனால தான் இருந்தாலும் 2 பேரும் ஒரே அணியில் இருக்குவா. சுக்கிரனும் சரி புதனும் ஒரே அணியில் இருக்கக்கூடியவர்கள். சரி, இப்போது இன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் வந்து இன்றைக்கி சந்திர பகவான் வந்து ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து தனுசு ராசிக்கு அஷ்டமத்தில் சனி, அஷ்டமத்தில் சந்திரன், அதாவது சந்திராஷ்டமம் இருக்குது. பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த நாளில் வந்து புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை கைவிடுறது நல்லது. அது மாதிரியான போயே ஆகணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு வெள்ளை அரளி மாலையை போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சந்திரனுக்கு உண்டான பரிகாரம். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்னு சொல்கிறோம். சரி, என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு தரேன். அதுக்கேற்றாற் போல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, பர்த், டைம் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வந்து டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் இது எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய ஜாதகத்தை கணித்து டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பரிகாரம் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோம். அதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகளில் கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இன்றைக்கி அதாவது 22/6/2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கமாய் ராஜயோகத்தில் இருக்கார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயம் ஃபிக்ஸ் ஆகும். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், புதிய பதவி, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷப ராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 3ஆம் இடத்தில் நீச்ச பங்கம் அடைந்த செவ்வாயுடன், அதை தவிர வந்து ஆட்சி பெற்ற சந்திர பகவானும் இருக்காருங்க. அதனால் பார்த்தோன்னா 3ஆம் இடம் நல்லா வலுப்பெற்று போகிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். வெளியூர் வெளி மாநிலத்திலேருந்து நல்ல செய்தி வரும். நல்ல ஒரு இன்டர்வியூக்கு கார்டு வரும். வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து ஒரு துளசி மாலை போடுங்க. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மிதுன ராசி மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி பெற்று சூரியனோட சம்பந்தம், 3ஆம் அதிபதியோட சம்பந்தம், அதுவும் வந்து 2 பேரும் நட்பு வேறு. அதனால் மிதுனத்தில் ஆட்சி பெற்ற புத பகவான், 2ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற சந்திர பகவான், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர 12ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். கொஞ்சம் செலவுகள் இருக்கும். வெளியில் போயிட்டு வருவீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோடு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக இன்றைக்கி நிச்சயம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் அதிபதியும் ராசியில் இருக்கிறதும் 3ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறது நல்ல ஏற்றம். சந்திர பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே நந்தீஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். கடகராசி புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம்.
சந்திர பகவானோட 10ஆம் அதிபதியும் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்குறாரு. அதனால் இன்றைக்கி வந்து வேலையிலையும் தொழிலையும் வந்து ஒரு பெரிய மாற்றமான செய்தி உங்களுக்கு வரும். திடீர்னு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. உங்களுடைய 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2 பேருமே சேர்ந்து ராசியிலிருந்து ஆட்சி பெற்ற சந்திரனோடு இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய மேன்மை. என்ன அஷ்டமத்து சனி இருக்கே எப்படி சொல்கிறாரு இவர் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். தொழிலில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். புதிய தொழிலுக்குன்னு இன்றைக்கி வந்து சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி சாயந்தரம் குரு பகவானுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு அதற்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கி நீங்கள் வந்து குரு பகவானை வணங்கிட்டு வாங்க. கையில் ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சிம்ம ராசி, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 2ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் தனம் எல்லாமே லாபமாக இருக்கும். பண வருமானம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணம் வந்துட்டே இருக்கும். 12ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல சம்பந்தம் கிடைக்கும். திடீர் பண யோகம் வரும். 11ஆம் இடமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆட்சி பெற்ற புதனால் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். கூட்டு தொழிலில் நல்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாமில் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களை திருமணமாய் குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமணத்திற்கு பிறகு கல்யாணமாய் குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்யாணம், அதாவது குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, கருதரிக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது இந்த இதில் ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நந்தீஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னியா ராசி, உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 10ல் ஆட்சி பெற்றிருக்கார். 10, 12 சம்பந்தம். வெளிநாடு நிச்சய பிரயாணம் உண்டு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணி ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. விசா கிடைக்கக்கூடிய காலம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். திடீர்னு வெளிநாடு போக வேண்டிய காலகட்டமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். அதை தவிர கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலேயானால் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துலேருந்து சந்திர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, செவ்வாய் பகவான் சப்தமாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதியும் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு திடீர்னு ஒரு புதிய படம்லாம் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. அதுவும் லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு நிச்சயமாக இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போட்டு தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். விருச்சிக ராசி, விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் நீச்ச பங்கமாகி ராஜயோகத்தை கொடுக்குறார். இன்றைக்கி உங்களுடைய 6ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் அவரே. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சீரும் சிறப்பாகவும் இருக்கும். அது தவிர பார்த்திங்கன்னா வேலையில் உங்களுடைய ஐடென்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணும். எதை தொட்டிங்கன்னாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சப்தமாதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து இன்றைக்கி 1:30 ராவு காலத்தில் போய் வழக்கு போடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி பார்த்தாலேன்னா 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ஆட்சி பெற்று போகிறதுனால உங்களுக்கு என்ன சொல்கிறது, அதாவது சந்திராஷ்டமம்னு சொல்கிறத விட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்திருக்குன்னு தான் சொல்லணும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணும். இருந்தாலும் புதிய முயற்சிகளுக்கும் வெளிநாடு பிரயாணங்களும் கொஞ்சம் தள்ளி போகிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க.
ஆஞ்சநேய பெருமானை வணங்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க, அது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா 2ஆம் இடமும் சனி பகவானுடைய வீடு. இன்றைக்கி பார்த்தாலேன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி ரொம்ப வலுப்பட்டு போகிறார். தவிர வந்து 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு நீச்ச பங்கம் அடைகிறதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழில் தாயோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி எதை தொட்டிங்கன்னாலும் பண வரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா சனீஸ்வர பகவானை போய் வணங்கிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். 6ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. ஏன்னா சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும் செவ்வாய் நீச்சப்பட்டு இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம். 3ஆம் அதிபதியும் நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வலுப்படுறது, எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். அதை தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். யார் எதை சொன்னாலும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி வந்து வேலையில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த அருகம்புல் மாலை ஒன்று போட்டுட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கிறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். மீனராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதும், அதாவது தனகாரகன் 2ஆம் இடத்துல, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சபங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி பணம் வந்து நீங்கள் ஜாக்பாட் மாதிரி எதை தொட்டிங்கனாலும் கூட்டம் இந்த ரேஸு லாட்ரி கீட்ரி எது சொன்னீங்கன்னாலும் அதுலேருந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் அவரே. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பூர்வ புண்ணியம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு திடீர் லக்கு கொடுத்தே ஆகணும். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு பணம் ஏற்றம் வரும். அது தவிர ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பில்டராக இருந்து இல்லை ஏதாவது வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல டீல் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனி இருக்குது, உடல்நிலையில் கவனம் இருக்கணும். உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேய பெருமானை வணங்குறது பெரிய ஏற்றம். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றமான நாளாக இந்த 22ஆம் தேதி இருக்குது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.